இந்தியா வாஸ் ஆப்கானிஸ்தான் ஓடிஐ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி முத்தரப்பு ஒரு நாள் ஏ டீமுக்காக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அந்த ட்ராஃபி தான் இது. மேட்ச்சு ஸ்டார்ட் ஆயிருச்சு. அதில் என்னென்ன நடந்ததுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இவங்களுக்கிடையே ஏ மேட்சஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ அதில் இந்த குழந்தையோட பேட்டிங் எப்படி இருக்க போகுதான் எல்லாத்தோட ஆரவாரமான ஒரு இது. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு பாலுக்கு 6 ரன்கள் இருக்கும்போது அசால்ட்டாக வின் பண்ணி கொடுக்குறதுக்கு தகுதியானவர்னா வைபவ் சூரியவன்சி. 15 வயசில் இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறதா எல்லாத்தோட கொஸ்டின்ஸ். ஸோ அது பார்த்துடலாம். வைபவ் சூரியவன்சி இந்தியாவே வாசி ஸ்ரீலங்கா ஃபஸ்ட்டு மேட்சஸில் வெறும் 14 ரன்களில் எடுத்து அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். ஸோ அதனால் இவரை இந்தியன் கண்டிஷனுக்கு செமையாக சூட் ஆனார். பட் இருந்தாலும் அப்ராடு கண்டிஷனுக்கு இவர் சூட் ஆடுவாரா அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ரைஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இவர் அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் டீம் இவர் மேலே பெரிய நம்பிக்கை வச்சோம். பட் எந்த ஒரு பலனும் இல்லை ஃபஸ்ட்டு மேட்சஸ் பொறுத்த மட்டும். பட் இக்கு தக்கு முக்கி எப்படியாவது ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீலங்காவோட அந்த கடைசியாக ருத்துராஜ் கைக்வாட் அந்த ரன் அவுட்டின் மூலமாக மட்டும்தான் இந்தியா வெற்றி பெற்றுச்சு அப்படிங்க ஆணித்தனமான அச்சுறுத்தலான சொல்லியே ஆவேன். பட் அர்ஷத் கான் இஸ் டூ குட், பவுலிங் இஸ் வெல், அதனாலையும் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஃபைனலி என்னன்னா இந்தியா ஸ்ரீலங்கா அந்த மேட்சஸில் இந்தியா வின் பை 8 ரன்ஸ். ஸோ திலக் வர்மாவோட கேப்டன்சி கடைசி வரைக்கும் கொண்டு போய் வின் பண்ணுறதுல ஒரு அற்புதமாக செயல்பட்டிருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். பட் திலக் வர்மா கேப்டன்சி யூபிடி அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். பட் வைபவ் நெக்ஸ்ட் மேட்ச்லையாவது அந்த சம்பவத்தை பண்ணுவாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. பட் அந்த மேட்சை விட இந்த மேட்ச்சில் ருட்டு வந்து செஞ்சுரி போட்ட தருணத்தை நம்ம இந்த இடத்துல ஃபீல் பெட்டராக சொல்லியே ஆகணும். அதாவது ருத்துராஜ் கைக்வாட் பியூட்டி அப்படின்னு இந்த இடத்துல நான் சொல்லி. ஆனால் திலக் வர்மாவுக்கு ஒரு இடத்துல ஒரு பார்ட்னர்ஷிப்பு, ஒரு கேப்டனாக ருத்துராஜ் கைக்வாட் ஒரு அனதர் கேப்டனாக அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணது செம லெவலு. ஏன்னா ருத்துராஜ் கைக்வாடுக்கு இந்தியன் எடுக்கவே கூடாதுன்னு இருந்தாங்க. பட் ஃபைனலி வி டாக்ட் அபவுட் இட். ருத்துராஜ் கைக்வாட ஸ்குவாடில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதன் மூலிமா கிடைச்ச பரிசு தான் இந்த இடத்துல நான் சொல்லி. ஏன்னா பேட்டிங்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு செஞ்சுரி அமோகமாக அடித்தார். பட்டு ஃபீல்டிங்லேயும் ஒரு ரன் அவுட்டை அமோகமாக பண்ணி இந்தியன் டீமு வெற்றி பாதைக்கு நோக்கி செல்ல வச்சாருன்னு இந்த இடத்துல நம்ம சொல்லி ஆகணும். அதுதான் திலக் வர்மா அந்த இடத்துல இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மூலயமா ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாப்புல. ஸோ என்ன மாதிரி திலக் வர்மாவோட பேட்டிங்கும் ஒரு கேப்டன்சி இன்னிங்ஸ்னால் இப்படி தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி அவரும் ஃபார்முக்கு வந்திருக்கிறாப்புல. ஸோ அவரையும் நம்ம குறைச்சி மறியவே முடியாது. ஏன்னா கேப்டன்சியும் செமையாக பண்ணியிருக்கிறாப்புல. செம வெல்விசராக ருத்துராஜ் கைக்வாடுக்கு கடைசி வரைக்கும் நின்று ஒரு பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஒரு அருமையான ஸ்கோரை செட் பண்ணதுனால என்னமோ பண்ணாங்க. பட் இந்தியன் டீம் பொறுத்தளவு, அதாவது இந்தியன் டீம் கிடையாது, இந்தியன் டீம் பொறுத்த மட்டும் ஏகப்பட்ட ட்ராமாஸ், அதாவது ரன்னிங்கில் கால் கொடுக்கறதுல ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி குளறுபடி ஏகப்பட்ட மேட்சஸில் நடந்திருக்கு. பட் அதே தான் இந்தியா டீமு கண்டினியூ பண்ணுறாங்க. சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாருமே சொல்லலை. பட் எல்லாருமே இந்த குளறுபடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏகப்பட்ட ரம்மஸு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்ககிட்ட நடந்திருக்கு. ரோஹித் சர்மா, ஷிகர் தவன் அவங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் நடந்திருக்குது. நம்ம ஏகப்பட்ட தடவை நம்ம பார்த்துருக்கோம் விராட் கோலி ரன் அவுட் ஆகி போகிறத. ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல இஸ் ஸ்டில் ட்ராமா இஸ் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான். இதையெல்லாம் தவிர்த்தாங்கன்னா இந்திய டீமே அப்ராடு இன்டர்நேஷ்னல் டீமோட ஈஸியாக பீட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத
நிவர்த்தியாக இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகலாம். பட் இருந்தாலும் இதையால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கிடைச்ச இதுதான் சொல்லணும். பட் அதுக்கப்புறமா ஆப்கானிஸ்தானோட மோதினாங்க. அந்த இதில் வந்து இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மோதினாங்க. அதில் வைபவ் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி உள்ள களத்தில் இறங்கி தம்சம் மண்டாப்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது இது வந்து முத்தரப்பு ஒரு நாள் மேட்ச்சு. பட் இருந்தாலும் ஓடிஐ மேட்சை T20 கேம் மாதிரி மாற்றினா எப்படி இருக்கும்? அது ஒரே ஒரு ஆள்னால் முடியும். அதுதான் நம்ம சுட்டி குழந்தை 15 வயசான வைபவ் சூரியவன்சியால் மட்டும்தான் முடியும். செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருந்தார். 14 பாலுக்கு 31 ரன் அடித்து ராஜஸ்தான் ராயல்ஸில் செமிஃபைனலில் எங்கே விட்டாரோ அது அப்படியே ஸ்டில் கோயிங் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி பண்ணாரு பாருங்கள். ஒரு ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை வெளிப்படுத்தி இருந்தார். ஸோ இன்றைக்கி செஞ்சுரி இஸ் ஸ்டில் கான் அப்படின்னு கிடையாது, இஸ் கண்டினியூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட்டு அதுதான் அந்த இடத்துல பெரிய ஒரு ட்விஸ்ட்டு நம்மளுக்கு காத்துட்ருக்குது. சடனாக அவுட் ஆகி போயிடும்னா அப்துல்லா போட்ட இசக்கிட்ட கேட்சை கொடுத்து 22 பாலுக்கு 44 ரன்னு இருந்தப்போ வைபவ் சூரியவன்சி கேட்ச் அவுட் ஆகிட்டு பெவிலியன் திரும்பிட்டார். இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஏமாற்றம் இந்த இடத்துல நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இந்தியா இந்த மேட்சை தோல்வியே தழுவிட்டாங்க. அதாவது வைபவ் சூரியவன்சி ஒரு பெரிய பிக் இம்பேக்டாக கிரியேட் பண்ணால் இந்தியா ஈஸியாக வின் பண்ணலாம். பட் இல்லைன்னா ருத்ராஜ் கைக்வாடோட நிதானமான ஆட்டம் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல முக்கியம். பட் இந்த மேட்ச்லேயும் ருத்ராஜ் கைக்வாடும் திலக் வர்மாவும் 2 பேரும் 66 ரன்ஸு ஈச் அண்ட் எவரி ஒன்னாக அடிச்சிருந்தாங்க. பட் இருந்தாலும் போத் ஆஃப் இஸ் டூ குட். பட் இருந்தாலும் வைபவ் சூரியோட இந்த நாக்கு அமேசிங். இந்த பையன் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காரு. அவரோட பெட்டர் ஸ்கில்ஸ்னால் மட்டும்தான் அவரோட கரியர் கோத் அடைஞ்சிருக்குது. ஸோ இதை வந்து பிசிசிஐ மைண்டில் வச்சு இவர் இந்தியன் டீம் ஸ்குவாட்லையும் கூட சீனியர் டீமுக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச்சுக்கு, ஸோ இங்கிலாந்து மேட்ச்சுக்கும் பிக் பண்ணியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ஆனால் வைபவ் சூரியவன்சி யூ பியூட்டி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி ஆனால் பட் ஸ்ரீலங்கா இந்திய ஆப்கானிஸ்தான் இதில் வந்து யார் ட்ராஃபி வின் பண்ணுவான்னு மக்களே நீங்கள் உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் மேன் ஆஃப் தி சீரியஸ் யார் வாங்குவாங்க? என்னை பொறுத்தளவுக்கு வைபவ் சூரியவன்சி ஒரு பிக் மேட்ச் பிளேயராக ஒரு பிக் ஸ்கோர் அடிப்பார். ஸோ அதன் மூலிமா அந்த மேன் ஆஃப் தி சீரியஸ் வாங்குவாருன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.